ஸோ ஃபஸ்ட்டு வந்து செடிங்களுக்கு வந்து மெயினாக வாட்டர் டெய்லி ஊற்றணும். ஸோ வாட்டர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஈவினிங் ஆர் மார்னிங். உங்களுக்கு மார்னிங் ஊற்றுனீங்கன்னா வெயில் சன்ஷேட் சன் டேரெக்டாக உங்களுக்கு சன் படுறதுனால டக்குன்னு எவாப்ரேட் ஆயிடும். ஸோ உங்களுக்கு ஈவினிங் டைம் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வாட்டர் அது இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் நல்லா அப்சார்ப் ஆகும். அண்ட் தென் ஃபர்டிலைசர் பொறுத்தளவுக்கு இயற்கை உரம், நேச்சுரல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுட் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் வேஸ்ட் அதெல்லாம் மண்ணில் போட்டு நல்லா ஒன் மந்த் ஆனதுக்கப்புறம் அது நல்லா மக்கிடும். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு செடி வளர்க்குறது, செடி க்ரோ பண்ணாமல் இல்லாமல் நம்ம கூட நல்லா கனெக்டாக இருக்கணும். இப்போ ஈவினிங் வாட்டர் ஊற்றுறோம் அப்படின்னா அது கூட கொஞ்சம் இது பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை சுற்றி ஏதாச்சும் வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டு ஸோ அது கூட இது பண்ணோம்னா செடி கூட நல்லா கனெக்ட் ஆனோம்னா நம்ம செடி நல்லா க்ரோ ஆகும். நமக்கும் ஒரு ஈவினிங் டைம் பூச்சியெல்லாம் விழுந்துச்சுன்னா உங்களுக்கு 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து நீம் ஆயில், வாட்டர் அண்ட் ஷாம்பு 3த்தையும் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணால் உங்களுக்கு பூச்சி போயிடும். இல்லைன்னா உங்களுக்கு கடையில் அந்த இது இருக்குங்க, பீச் ஸ்ப்ரேன்னு. ஸோ அது வாங்கி உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா அது போயிடும்.